அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விவசாயத்திலிருந்து வருகின்ற பல வகைகளை அந்த மக்கள் அன்பளிப்பாக கொடுத்த அந்த செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்கள் முதலாவதாக பழுக்கும் கனி வர்க்கங்களை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வருவார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டதும் இவ்வாறு துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், எங்கள் கனிகளில் எங்களுக்கு அருள் வளம் புரிவாயாக, எங்கள் நகரத்தில் எங்களுக்கு வளம் கொளிக்கச் செய்வாயாக, பரக்கத்தான செழிப்பான வாழ்வாதார வசதிகளை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக, எங்களுடைய அளவைகளான சாழ் முத்து என்ற அந்த அளவைகளில் நீ வளத்தை பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன் அடியாரும் உன் உற்ற நண்பரும் உன் தூதரும் ஆவார்கள். நான் உன்னுடைய அடிமையும் தூதரும் ஆவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா நகருக்கு உன்னிடம் துஆ செய்தார்கள். நான் மதினாவிற்காக உன்னிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அவர்கள் மக்காவிற்கு பிரார்த்தித்த அளவுக்கு அல்லது அதனை விட மற்றொரு மடங்கு நீ மதினாவிற்கு பரக்கச் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். பிறகு தங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய அந்த பழங்களை குடும்பத்திற்கோ அல்லது அங்கு அருகாமையில் இருக்கின்ற சிறு குழந்தைகளை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிகளை வழங்கி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அந்த பரக்கத்தை இன்றும் மதீனா மாநகர் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவின் மிகப்பெரிய பிரதிபலிப்பு இன்றும் மதீனா மாநகரில் நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு அந்த இடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். அதே போன்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனுடைய மிகப்பெரிய பிரதிபலிப்பினால்தான் பூமியினுடைய கிழக்கு மற்றும் மேற்கு திசைகள் அனைத்து திசைகளிலிருந்தும் எல்லா விதமான பல வகைகளும் இன்றளவிலேயும் அந்த இரு நகரங்களிலேயும் கூத்து குலங்குகிறது, இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சிறுவர்களை அழைத்து அதை வழங்குவது, அவர்களை கொடுத்து அவர்களை மகிழ்விப்பதில் நமக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.